ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி அத்தி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ரைஸ். இப்போ வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, காலேஜ் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன தலைவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சு பாக்ஸுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது. அது ப்ரிப்பேர் பண்ணாலும் அது ஹெல்த்தியாக இருக்கணும், டேஸ்டியாக இருக்கணும், பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இன்னைக்கு நம்ம அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரைஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேங்குது. ஆனால் இந்த ரைஸ் மாதிரி நம்ம பண்ணோம்னா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கிறதே பிள்ளைங்களுக்கு தெரியாது, அதுவும் விரும்பி சாப்பிடுங்க. வாங்க குயிக்காக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். 24 ரோஸ்டர் யூஸ் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி. இப்போ நம்ம பாட்டை ப்ரீ ஹீட் பண்ணிக்குவோம், ரோஸ்டிங் விண்டோ வரைக்கும் வரட்டும். இப்போ ரோஸ்டிங் விண்டோ வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட ஊற்றிக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை அதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் நம்ம இப்போ போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து கேரட் துருவோம் இல்லை, அதில் துருவி வச்சுருக்கேன். துருவி வச்சதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும் வேகணும் அப்படிலாம் கிடையாது. ஸ்வீட் பொட்டேட்டோ குயிக்காக வெந்துடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சாதம் வடிக்கும் போதே நான் உப்பு போட்டிருக்கிறதுனால இதுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் 20 லோவில் ரைஸ் ஏற்கனவே குக் பண்ணி வச்சுட்டேன். அதையும் இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மிக்ஸும் இந்த ரைஸும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்குவோம். மேலே கொத்தமல்லி போட்டுக்குவோம். இப்போ குயிக்காக ஸ்வீட் பொட்டேட்டோ ரைஸ் முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுங்க. நீங்கள் ஈவினிங் வந்த பிறகு கேட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ தான் இதில் போட்டிருக்கீங்கன்றதை பிள்ளைங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. இது என்ன ரைஸ்ன்னு கேட்பாங்க. சூப்பரான ஹெல்தியான இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரைஸை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லஞ்ச் பாக்ஸ் மெனுவோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.